சுவையான கோழி குழம்பு செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன மசாலா பொருட்கள்னு பார்க்கலாம். ஏலக்காய் 3 எடுத்துக்கலாம், சோம்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், பட்டை 2, வரமிளகாய், மிளகு 1 டீஸ்பூன், மல்லி விதை 1 டீஸ்பூன். இது கூடயே நம்ம ஜாவித்திரி எடுத்துக்கலாம். லவங்கம் ஒரு 10 எடுத்துக்கோங்க. இதை நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கீருக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லா மசாலா பொருட்களையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 2 பெரிய வெங்காயம், 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு சோம்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை பொன்னிறமாக வறுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்தாதீங்க. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது நம்ம 1 கிலோ சிக்கனை அப்படியே சேர்த்துக்கோங்க. இதை 2-3 டைம் வாஷ் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இதை அப்படியே பரட்டி விடுங்க. இதுலேயே தண்ணி விட ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம் 3 நிமிஷத்துக்கு. பார்த்திங்கனாலே தெரியும் ஓரளவுக்கு வெந்துருச்சு. அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா மசாலாவையும் சேர்த்துட்டோம். நீங்கள் தேவைன்னா சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது அப்படியே நல்லா பரட்டி விடுங்க 2-3 டைம். இது ஒரு 8 நிமிஷமாவது சிம்மில் வச்சுட்டு கொதிக்க வச்சிங்கன்னா சூப்பரான சுவையான சிக்கன் குழம்பு ரெடி.